பாவ புண்ணியங்களுக்கு இணங்க மானிடரின் மர்மத்தினுடைய பலனாக அடுத்த ஜென்மத்தில் உயர்ந்த பிறப்பேனும் தாழ்ந்த பிறப்பேனும் கிடைக்கும் என்பது நமது தேசத்து பொது நம்பிக்கை. பாவம் செய்யும் ஒருவனை நீ அடுத்த ஜென்மம் மிருகமாக பிறப்பாய் என்றால் அவனுடைய மனம் பதைக்கிறது. ஆனால் இந்த ஜென்மத்திலேயே தாம் மிருகங்களைப் போல் இருப்பதை கவனிப்பது கிடையாது. மிருகங்களைப் போன்ற மனிதர்களை நாம் பார்த்ததில்லையா? நம்மை நாம் கவனிக்கும் இடத்து எத்தனை விதமான மிருகங்களாய் இருந்திருக்கிறோம் என்பது தெரியும். வஞ்சனையாலும் சூத்திரத்தாலும் சமயத்திற்கேற்ப பலவித கபடங்கள் செய்து ஜீவிப்பவன் நரிதானே. ஊக்கமில்லாமல் ஏதேனும் ஒன்றை நினைத்து கொண்டு மனஞ்சோர்ந்து தலை கவிழ்ந்து உட்கார்ந்திருப்பவன் தேவாங்கு. மறைந்திருந்து பிறருக்கு தீங்கு செய்பவன் பாம்பு. தாமதத்திலும் புகழிலும் விருப்பமில்லாமல் அற்ப சுகத்திலே மூழ்கி கிடப்பவன் பன்றி. சுயாதீனத்திலே இச்சை இல்லாமல் பிறர்களுக்கு பிரியமாக நடந்து கொண்டு அவர்கள் கொடுத்ததை வாங்கி வயிறு வளர்ப்பவன் நாய். கண்ட விஷயங்களிலெல்லாம் திடீர் என்று கோபம் அடைகிறவன் வேட்டை நாய். அறிவு துணிவால் பெரும் பொருள்களை தேர்ந்து கொள்ளாமல் முன்னோர் சாஸ்திரங்களை திரும்ப திரும்ப வாயினால் சொல்லிக் கொண்டிருப்பவன் கிளிப்பிள்ளை. பிறர் தன்னை எவ்வளவு அவமதிப்பாக நடத்திய போதிலும் அவன் அக்கிரமத்தை நிறுத்த முயலாமல் தமது மந்த குணத்தால் பொறுத்து கொண்டிருப்பவன் கழுதை. வீண் மினுக்கு மினுக்கி டம்பம் பாராட்டுகின்றவன் வான்கோழி. கல்வி அறிவில்லாதவனை மிருக கூட்டத்திலேயும் சேர்க்க அழாகாது. அவன் தூண், கல்லால் செய்த தூண். தான் சிரமப்படாமல் பிற சொத்தை அபகரித்து உண்ணுபவன் கழுகு. ஒரு நவீன உண்மை வரும்போது அதை அவளோடு அங்கீகரித்து கொள்ளாமல் வெறுப்படைகிறவன் வெளிச்சத்தை கண்டு அஞ்சும் ஆந்தை. ஒவ்வொரு நிமிஷமும் சத்தியமே பேசி தர்மத்தை ஆதரித்து பரமார்த்தத்தை அறிய முயலுகிறவனே மனிதன் என்றும் தேவன் என்றும் சொல்வதற்கு உரியவன் ஆவான். மனிதனாக முயற்சி செய்வோம். மிருக குணங்களை ஜனங்களை நாம் ஒவ்வொரு கணமும் நீக்க முயல வேண்டும். மனிதனாக மாறுவோம்.